ஹே ஹாமீஸ், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படியா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிமிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மை அப்ஜஸ்ட் மாஃபியா ஹஸ்பண்ட். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் வருதில்ல. எனக்கு புரியுதுடா உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால தான் என்னால் எந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் டேஸ் கழித்து எல்லா வீடியோஸையுமே அப்லோட் பண்ணுறேன். எஃப்எஃப்ஸும் அப்லோட் பண்ணுறேன், நிறையா ஒன் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன். அண்டு எனக்கு தெரியும் எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பீங்க. நம்மளோட யோன்டன் நம்ம கூட இருந்து ரொம்ப தூரமாக போயிட்டான். ஆனால் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவனுக்காக எப்போவுமே காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கலாம். அவன் நம்மளை விட்டு எங்கேயும் போகலை, நம்ம கூடயே தான் இருப்பான். நம்மளுக்கே இவ்வளோ ஃபீலிங் இருக்கும்போது அப்போ நம்ம தயாங்க்கு அண்ட் நம்ம பாய்ஸ்க்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, ஓகேடா, சேட் ஃபீலிங்ஸ் வேண்டாம். அவனுக்காக எப்போவுமே காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அவன் எப்பயுமே நம்ம கூடயே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். ஓகேவா? சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா, ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மாஃபியா ஸ்டோரினாலே புரிஞ்சிருக்கும். ஏஸ் நம்ம ஜிம்முன்னு ஒரு மாஃபியா கிங்குன்னே சொல்லலாம். அவன் ரொம்ப வருஷமாக மாஃபியான்ற இதில் பிஸ்னஸ்குள்ளே இருக்கான். இல்லீகல் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கான். அண்டு நம்ம ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் காய் அண்டு தயாங் தான். நீங்கள் நார்மல் ஒயன் தான். உங்களுக்கு நான் இன்று நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே உங்களை தான் காமிக்கிறாங்க. ஒரு ரூம்குள்ளே பெட்டே ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. பில்லோவாக இருக்கட்டும், பெட்ஷீட் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. நீங்கள் ஆனால் அதில் ஒரு ஒயிட்டான ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துட்ருக்கீங்க. எனக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே போவோன்ட்டுருக்கு. ஓ காட், நான் அவனுக்கு என்ன பண்ணேன்? கொஞ்சபட்சம் 3 monthஸாக நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். என்னால் அவனை ரிட்டன் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அவன் பண்ணுறத பார்த்தா அக்செப்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் காயும் தயாங்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்க போகிறாங்க இவன்கிட்ட இருந்து. எனக்கு புரியுது, நானும் தான் அவனை லவ் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலை. காட், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உக்காந்துட்ருக்கீங்க. சடனாக அவங்க ரூம் டோர் தான் நாட் ஆகுது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்பையும் டோர் நாட் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஹிட் ஆகுறீங்க. அப்படியே நீங்கள் டைமை பார்த்துட்டு நினச்சேன், என்னடா இன்னும் வராமல் இருக்கானுங்களேன்னு, வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் அங்கே நம்ம காயும் தயாங்கும் தான் நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் அவனுங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. காய்னா, இன்னும் 1 day டைம் ஆச்சு, என்ன நீ இன்னும் ரூமுக்குள்ளே இருக்க, சீக்கிரம் வெளியே வா, நீ வரலன்னா கத்துவான்னு தெரியுங்க. தெரியும். ஏன் இப்படி இருக்கீங்க? என்னை விட்டுருங்கள ப்ளீஸ், நான் என் வீட்டுக்கு போகிறேன். ஏன் என்னடா இது வந்து 3 மாதம் அது இதே சொல்லணும் இருக்கு. இது பார், ஆனால் உன்னை வீட்டுக்கெல்லாம் அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த புட்டி காஃபி வச்சு கொண்டு போ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தான் அவனுங்க 2 பேரும் காஃபி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, இப்படி இந்த காஃபி தான் ஒரு கேடு இல்லை அவனுக்கு, எம்மாடி அவன் செம்ம கன்னில் இருக்கான், போய் குட்டியா அப்படியே தலையை குஞ்சிட்டு கீழே வந்துடுற, புரிஞ்சுதா?
வேறு ஏதாவது அங்கே போய் நின்று என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்ட கொத்தா நீ அதனால உன்னை காப்பாற்ற மாட்டோண்டி, பார்த்துக்க. எந்த கோபமாக இருக்கானா? ஐயோ, அவன் நார்மலாக இருந்தாலே என்னை பார்த்தா எரிஞ்சு தான் விழுவான். இப்போ கோபமாக வேற இருக்கான்னு சொல்கிறீங்க. காஃபியை வேற என் கையில் கொடுக்குறீங்க. எனக்கு பயமாக இருக்கா. நீங்களே போய் கொடுத்துருங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சடனாக தயங்குனா, ஏய் அவன் என்னதான் கோபமாக இருந்தாலும் உங்ககிட்ட எதையும் காமிச்சிக்க மாட்டான்னு தெரியும்ல, ஓரா நடிக்காத, மூட்டு போய் கொடுப்போம், நாங்கள் 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் போடி டைம் ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே வெளியவே நிற்கணும், நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே போவேன், ஓகேவா? அவன் ஏதாவது என்ன பண்ண ட்ரை பண்ணணும், தயவு செஞ்சு காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையும் தயங்கியும் உங்கள் பப்பியை இதை வச்சு க்யூட்டாக பார்த்துட்ருக்கீங்க. தயங்கும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், கிளம்பு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் அப்படியே ஒரு ரூம்குள்ளே அனுப்பி விட்றானுங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்துட்டு ஐயோ ரூமை பார்த்தாலே பயமாகுதே, நான் இப்போ எப்படி போய் இவன்கிட்ட இந்த காஃபியை கொடுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு பொறுமையாக உள்ளே போகிறீங்க. அப்படியே ரூம் டோர் ஓப்பனில் வச்சுட்டு தான் போகிறீங்க. உள்ளே இருக்க பர்சனும் பொறுமையாக டோரை லாக் பண்ணிவிட்டு வான்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீ மைண்டில் ஏற்றிக்கவே மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக ஆங்க்ரி வாய்ஸில் தான் பேசுகிறான். ஆனால் என்னால் அதில் கொஞ்சம் சாஃப்டான இருக்குது. நீங்கள் அப்படியே சாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர்கிட்ட போயிட்டு காயும் தயங்கையும் தான் பாவமாக பார்க்குறீங்க. அவனுங்களும் போ நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க ஆக்ஷன்லேயே. நீங்கள் அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து அந்த பர்சன் கிட்ட தான் வரீங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிம்மன் தான். அவன் கையை பார்க்குறீங்க, கையில் கன்னோட அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி பெட்டில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் என்ன இவன் கையில் கண்ணெல்லாம் வச்சிட்ருக்கான், ஆஹா பையன் இன்னைக்கு எந்த செட்டையும் பண்ணாமல் இருடி, அன்னைக்கு கத்தியை வச்சு மிரட்டினவன் இன்னைக்கு கன்னை வச்சு மிரட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நின்று அந்த கன்னையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனும் அப்படியே பொறுமையாக உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். உங்கள் கையில் இருக்க காஃபியாக தடபுடான்னு ஆடுது, உங்களுக்கு கையெல்லாம் அப்படி நடுங்கிட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ பயத்தில் நிற்கிறீங்க. ரூம்குள்ளே ஏசி ஓடிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு செம்மையாக வேர்க்குது. ஜிம்மன் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். நீங்கள் பொறுமையாக ஜிம்மன் காஃபி யார் கொடுத்துட்டா? அவங்க தான் கொடுத்தாங்க. ஓ அப்போ கூட உனக்காக எடுத்துகிட்டு வரணும்னு தோணல, அவனுங்க கொடுத்துட்டு தான் கொண்டு வந்தல. அது வந்து ஆக்சுவலி நான் வெளியே நான் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறீங்க. ஜிம்மன் சடனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை பொறுமையாக கையில் எடுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இவன் கோவமாக இருக்கான்னு சொன்னாங்க, இவன் கோவமாக இருந்தால் எதுவும் சாப்பிட மாட்டானே, இதனால இந்த காஃபி கப்பு பறந்துருக்கணுமே, அமைதியாக எடுத்துக்கிட்டான், எதுவும் சரியில்லை. சரி வயன், இங்கே இப்போ நீ நிற்கிறது ரொம்ப தப்பு, நம்ம அப்படிக்கா எஸ் ஆகிடுவோம், அப்போ தான் நம்மளோட சேஃப்டி, நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக பின்னாடி போகிறீங்க. ஜிம்மன் டக்குன்னு அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் மாட்டிக்கிட்டேன், ஐயோ இன்றைக்கி என்னென்னலாம் செய்ய காத்துட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஜிம்மனை திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு கையில் காஃபி கப்பு, சடனாக உனக்கு ஒரு கால் தான் வருது. நீங்கள் உங்கள் கையை பொறுமையாக ஜிம்மன்கிட்டேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. ஜிம்மன் அப்படியே உங்களை அவனோட ஒரு ஐப்ரோ மட்டும் தூக்குன மாதிரி பார்க்குறான். நீங்கள் இல்லை உங்களுக்கு கால் வருது, எப்படி பேசுவீங்க, அதான் கை எடுக்க ட்ரை பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறீங்க. ஜிம்மன்
உங்கள் கையில் தான் அந்த காஃபி ட்ரே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அந்த காஃபியை வச்சுட்டு அவனோட கையில் மொபைல் ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணி ஹலோ அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஜிம்னு எதுவுமே ரியாக்ஷனே இல்லை. அந்த பர்சனும் ஹலோ ஜிம்னுண்ணா, சொல்லு, ஆனால் நீ நினச்சது சரிதான் அண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ட்ரக்கும் சேஃபு, தூக்குனவனையும் பிடிச்சாச்சு. நம்ம இருந்து தான் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்தில் நாங்கள் அங்கே இருப்போம். புரியுதா? சரிண்ணா, இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். நீங்கள் ரெடியாக இருங்க, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். சரி, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யார் கால் பண்ணியிருப்பா, இவ்வளோ ரூடாக பேசுகிறான். வெளியே ஜாக் அண்ணா தான் இல்லை, ஒருவேளை ஜாக் அண்ணாவா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஜிம்னே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு அப்படியே அந்த ட்ரேவை உங்கள் கையிலேருந்து வாங்குறான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பயமாயிடுது, அதை கொடுக்கல. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், காஃபி மட்டும் எடுத்துக்கோங்க, நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்றேன் கீழே அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிம்மன் இப்போ அதை என்கிட்ட கொடுக்குறியா இல்லை நான் அதை உடைக்கவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அத்தடி நீ உடைச்சாலும் உடைப்பேன், உனக்கு என்ன, யார் வீட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த ட்ரேவை விட்டுடுறீங்க. ஜிம்மன் அதை வாங்கி பொறுமையாக அவனோட பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் தான் அதை வைக்கிறான். நீங்கள் ஐயோ போச்சு, வயன் சிக்கிட்டேன், இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சடனாக ஜிம்மன் உங்களை இழுத்து அவனோட பெட்டில் போட்டுடுறான். நீங்கள் நினச்சேன்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போய் பெட்டில் தொப்புன்னு விழுந்துடுறீங்க. அப்படியே தான் ஜிம்மன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கான். அவனோட ஷர்ட் பட்டன் ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அப்படியே அந்த அந்த தயவங்க பார்த்தோன்னா அவனும் இங்கே டென்ஷனாக சுற்றிட்டுருக்கானுங்க. என்னடா உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கேருந்து போகும்போதே சொல்லி தானே அனுப்புனேன் அந்த மயிர்கிட்ட, போனியா குட்டியா வந்தியான்னு இருக்கணும்னு. இவ பேசி ஐயோ இன்னைக்கு என்ன சொல்லி அவளை காப்பாற்ற போகிறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, மயிராக இருக்குடா. டிக்காய் இப்படியே புலம்பிட்டுருக்காத, எனக்கும் அதே டென்ஷனாக தானே இருக்குது. இவ எப்போ ஜிம்முன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ அப்போ தான் ஜிம்முன்னு கூட இவளும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு ஆசைப்பட்றான்னு சொல்லியிருக்கா. இதுக்காக தான் நம்ம 2 பேரும் அவளை காப்பாற்றிட்டுருக்கோம். ஆனால் இப்போது ஜிம்மன் இப்போ இவளை என்ன பண்ணிட்டுருக்கானு புரிய மாட்டேது. கதை வேற லாக் பண்ணிட்டான். என்னடா பண்ணுவா, அவன் தானே லாக் பண்ணிட்டுவான்னு சொன்னான். அதுவும் சரிதான்ல, அந்த பரதேசியும் லாக் பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணி இப்போ என்ன மயிலாக போய் அவளை நான் காப்பாற்றுவேன், அவசரத்துக்கு ஐடியா மேடும் வந்து தொலைய மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் புலம்பிகிட்ருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் இவ்வளோ டென்ஷனாக ஜிம்மனோட ரூமுக்கு வெளியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்கானுங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜாக் தான் வரான். காயண்ணா என்ன நீங்கள் ஜிம்மனோட ரூம் முன்னாடி இவ்வளோ டென்ஷனாக நடந்துட்டுருக்கீங்க? உள்ள உன் அண்ணி இருக்கா, அதுதான் டென்ஷனும் நடந்துட்டுருக்கோம். ஓ எதை அண்ணி இருக்காங்களா? என்கிட்ட ஜிம்முன்னு சொல்லவே இல்லையே. என்ன சொல்லவே இல்லையே? இல்லை நான் இப்போ தான் ஜிம்முனாக்கு கால் பண்ணிட்டு கட் பண்ணேன், அண்ணி இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் இருக்குமா, வந்து கேளுவா. டேய் இப்போ எதுக்கு நீங்கள் வந்த, உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக முடிச்சியா? ஐயோ தயாங் அண்ணா அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோ நம்ம குடோனில் தான் வச்சுருக்கேன் அவனுங்களை. ஜிம்முனா வந்துட்டு கால் பண்ணுன்னாரு, அதான் வந்துட்டேன், கூப்பிடலான்னு வந்தேன். நீங்கள் என்னடானா இவ்வளோ டென்ஷனாக நடந்துட்டுருக்கீங்க, அண்ணி வேறு உள்ளே இருக்காங்கன்றீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? அண்ணியை காப்பாற்றணும்ல, அதானே அண்ணி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. டேய் அது தெரியாமல் தான்டா நாங்கள் முழிச்சுன்னு இருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அட அதான் நான் வந்துட்டேனே, அப்போ நான் வந்துட்டேன்னா ஜிம்மின் நான் கொடுத்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன்னு தானே அர்த்தம். அப்போது இதை சொல்லி ஜிம்மின் நான் கூப்பிடலாமே. அட ஆமாம்ல,
இதான் வந்துட்டான் பச்சாக்கு, இரு இப்போ நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் பொறுமையாக போய் ஜிமினோட ரூம் டோரை அப்படியே நாட் பண்ணுறான். காய் அப்படியே என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் டோர் ஓப்பனே பண்ண மாட்டான், என்ன பண்ணுறான்னு தெரிலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேருமே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கானுங்க. அப்படியே மறுபடியும் டோர் நாட் பண்ணுறான் காய் தான். அப்போ தான் சடனாக டோரும் ஓப்பன் ஆகுது. ஜிமின் பாடியில் ஷர்ட் மட்டும் இல்லை, பேண்ட்டில் வியரில் தான் இருக்குது. ஷர்ட் மட்டும் இல்லாமல் ஷர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. அப்படியே நின்று காயே பார்த்துட்ருக்கான். காய் இந்த ஜிமன் ஜாக்சன் வந்துட்டான், வா நான் வரல, நீங்கள் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இது ஒர்க் இருக்கா? இது என்ன பேசின்னு இருக்க? அவனை நீ தான் போட்டு தரணும், அதெல்லாம் தெரியாது, ஒழுங்காவா. என்ன மச்சான் அவளை காப்பாற்றுறியோ அப்படின்னு ஜெமன் கேட்குறான். காயும் ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்டு, அதெல்லாம் இல்லைடா, சும்மா தான், நீ வந்து பாரு, அவன் பொண்டாட்டி தானே, நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், நாங்கள் எதுக்கு அவளை காப்பாற்றணும் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து இது பண்ணிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நீ அவளை என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு காய் சொல்ல ஜிமன் நக்கலாக ஒரு ஸ்மெல் பண்ணுறான். அப்படியே காய் பொறுமையாக உள்ளே எட்டி பார்க்குறான். நீங்கள் தான் அப்படியே அழுதுட்டு உங்கள் பாடியில் சுத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லை, ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க, செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. காய் அதை பார்த்துட்டு ஜிமினை மேலேயும் கீழேயும் பார்க்குறான். உனக்கு அவளை அழ வைக்கலைன்னா அந்த டேவே நல்லா இருக்காதுல்ல, ஏன்டா இப்படி இருக்க, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு காயும் தாயாவும் அங்கேருந்து போயிடுறானுங்க. இன்சைடு நம்ம ஜிம்மன் தான் அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக உள்ளே வரான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் துடைக்கிறீங்க. ஜிம்மன், ஏய் என்ன ஓவராக அழுகுற, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், ஏதோ நானே தான் வந்து உன்ட்ட இப்படிலாம் நடந்துக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவைதாண்டி, இந்த 3 மாதமாக நானும் என்னை பார்த்துட்டேன், அவனுங்களும் வந்து ஏதோ நான் அவனை பண்ண வரும்போதெல்லாம் காப்பாற்றிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு நைட்டு பார்ப்போம் ஏன் வந்து உன்னை காப்பாற்றுறான்னு. நீ அழுதாலும் சரி கெஞ்சினாலும் சரி விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அவன் ஷர்ட்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க பெட்டை விட்டு. எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஓ ஆமாம் தப்பு என்னோடது தான், நானே தானே வந்தேன் உன்கிட்ட, இப்போ நானே மாட்டிக்கிட்டேன், இதுக்கு தான் அந்த டே நைட் வந்துச்சுன்னு இருக்கு, ஏன்னா இப்படி என்ன தினமும் டார்ச்சர் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்ருக்கீங்க. நீங்களும் சரி நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போய் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஒரு பிளாக் கலர் அண்ட் ஒரு பார்ட்டி வியர் தான் யூஸ் பண்ணுறீங்க ட்ரெஸ்ஸு. ஒரு பிளாக் கலர் அண்டு ஸ்கை ப்ளூ கலர் டாக் கோடு அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக வந்து உங்கள் ரூமில் தான் பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. அங்கே வாலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வேறு யாரும் இல்லைடா, உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜான பிக்டாக இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைலோடு பார்க்குறீங்க. அதில் ஜிம்மனோட ஃபேஸில் அப்படியே டிவைல்டு ஸ்மைல் இருக்குது, ஆனால் உங்கள் ஃபேஸில் சுத்தமாக ஸ்மைலே இல்லை. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ், சிரிக்க கூட முடியல, நீங்கள் அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே முன்னாடியெல்லாம் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், இப்போது ரொம்ப மோசமாக நடந்துக்கிறேன், இந்த மேரேஜ் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே தான்டா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம், ரொம்பவுமே குட்டி தான், ஓகேவா? வாங்க அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு அப்படியே மறுபடியும் ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். ஒன் ஃபைன் டே, ஒரு மார்னிங் டைம், நீங்கள் தான் உங்கள் காலேஜ்க்கு அவசரமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க.
ஐயோ ஐயோ டைம் ஆச்சு சீக்கிரம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு குடு குடு குடுன்னு ஸ்டெப்பில் ஓடி வந்துட்டுருக்கீங்க. கீழே டைனிங்கில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வேகமாக கீழே வந்துட்டு அவங்கள கண்டுக்கவே இல்லை. அந்த டைனிங் ஹாலுக்கு போய் அப்படியே அதில் இருக்க ஒரு பண்ணை மட்டும் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு அப்படியே குடு குடுன்னு ஓடி போகிறீங்க வெளியே. அவங்களும் உங்ககிட்ட எதுவும் பேசிக்கல, நீங்களும் அவங்கக்கிட்ட எதுவும் பேசலை. டைம் ஆச்சு, அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி சொல்லிட்டு வேகமாக வெளியே ரோடுக்கு தான் ஓடி வரீங்க. ஓடி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டோட எண்டிங்கில் நின்றுட்டு நம்பர் கவுண்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 அப்படின்னு நீங்கள் 5ன்னு சொல்லி முடிச்சுட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணும்போதே அங்கே கரெக்டாக வந்து ஒரு கார் தான் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் நினச்சேன் எப்பயுமே இந்த 5 தாண்ட மாட்டான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மைண்ட்குள்ளேயே நினச்சிட்டு அந்த காருக்குள்ளே ஏறுறீங்க. காருக்குள்ளே வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிம்மின்னு வந்து காயும் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. என்ன இவனுங்க காருக்குள்ளே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க. அவனுங்களும் நீங்கள் எதுக்கடா சிரிக்கிறீங்கன்னு தெரியாமே உங்களையே பார்த்துட்ருக்கானுங்க. அப்படியே காய் தான் உங்ககிட்ட இந்த வண்டே என்ன காருக்குள்ளே ஏறினதுலேருந்து பார்க்குறேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் நீங்கள் ஏதாவது காமெடி பீஸ் மாதிரி தெரியுறோமா என்ன அப்படின்னு காய் உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் பின்ன இல்லையா காருக்குள்ளே ஏதோ வெயில் அடிக்கிற மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க 2 பேரும், அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வைத்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. அவனுங்களும் அட்ட ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அவன் கூலிங் கிளாஸை கழட்டி அப்படியே அந்த கார் மேலே வச்சிட்றான். நீங்களும் அப்படி பின்னாடி காயை தான் திரும்பி பார்க்குறீங்க. காய் கூலிங் கிளாஸ் ரிமூவ் பண்ணவே இல்லை. நீங்களும் அது சரி அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க ஜிம்முன்கிட்ட. ஆமாம் உங்களுக்கு வேறு ஒர்க்கே இல்லையா? எப்பயுமே நான் காலேஜில் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது இதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு எந்த ஒர்க்குமே இல்லையா என்ன? நீங்கள் ஏன் ஒர்க் போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஜிம்மன். ஒர்க்கு இருக்குது, ஆனால் உன்னை பார்த்துக்கிறத விட பெரிய ஒர்க் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். நீங்களும் அது சரி சரி இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வர வேண்டாம், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன். ஏன் எப்போ நான் தானே ட்ராப் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன புதுசாக? இல்லை அது என்னோடய ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி போய்க்கிறேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? ஐயோ பொண்ணு தான், இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? பேர் மியா, அவள் இன்றைக்கி தான் காலேஜ் வரா. இந்த 1 வீக்காக அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்துட்டா, லீவு. இன்னைக்கு தான் பறந்துருக்கா. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவா, அதுதான் சொல்கிறேன். நானே அவள் கூட வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மனும் சேஃபாக போயிடுவேல்ல அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும் ஐயடா அதெல்லாம் நான் சேஃபாக போய்ப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க காரில். அப்படியே தான்டா காரும் போய் காலேஜ்கிட்ட ஸ்டாப் ஆகுது. நீங்கள் என்ன நீங்கள் இன்னும் எதையுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மன் சரி காலேஜ் வந்துட்டு இறங்கு, ஏன் போக மனசு இல்லையா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட நக்கலாக ஒரு மாதிரி விங்க் பண்ணிட்டு கேட்குறான். நீங்களும் ஐயடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்க போகிறீங்க. ஜிம்மன் தான் சரணா உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சாக்லேட் தான் கொடுக்குறான். நீங்களும் தானே பார்த்தேன் எங்கடா இன்னும் பள்ளியேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி உங்கள் பேக்குள்ளே வச்சுட்டு சரி ஓகே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் இது கிளம்புறியா, சரி ஓகே பாய் லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு ஜிம்மன் சொல்ல, நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு க்யூட்டாக சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிடுறீங்க. ஜிம்மனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இதை மட்டும் சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படியே தான்டா இங்கே காலேஜில் உங்கள் கிளாஸில் பார்த்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் இன்னும் வரல. ஐயோ இந்த மியா எப்போ தான் வருவா, ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்குறேன், இப்போயும் அந்த நாள் லேட்டாக வருது பாரு பைத்தியக்காரி, ஒருவேளை பஸ் லேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரணா உங்கள் ஒரு ஹேண்டு உங்கள் ஷோல்டரில் தான் டேப் ஆகுது. நீங்களும்
யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா மியா தான் நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளை அப்படியே போய் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, மியா எப்படி இருக்கா, ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேரிங்காக பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிட்டு அப்படியே 2 பேருமே டேபிளில் உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு நீங்கள் ஜிம்மன் கொடுத்துருப்பான் இல்லையா உங்களுக்கு சாக்லேட், அதுதான் எடுத்து மியா கிட்ட நீட்டுறீங்க. மியா, என்னடி இவ்வளோ பெரிய சாக்லேட் எனக்கா? இப்போ தான் எனக்கு கோல்டெல்லாம் சரியாகி வந்திருக்கேன், எனக்கு இது வேணாப்பா, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு, ஆமாம் நான் இந்த சாக்லேட்டை உனக்கு தான் கொடுக்குறேன்னு யார் சொன்னான்? ஜஸ்ட் நான் உன்கிட்ட காமிச்சேன், எனக்கு தெரியாதா உனக்கு இப்போ தான் கோல்டெல்லாம் சரியாயிருக்குன்னு? உனக்குலாம் கொடுக்க மாட்டேன், நீ கவலைப்படாத, இது என்னோடய சாக்லேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சாக்லேட் எடுத்து அமைதியாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. மியாவுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு உங்களை நீங்கள் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒரு நிமிஷம் இரு, இந்த சாக்லேட் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, இது காஸ்ட்லியாக இருக்குன்னே நீ வாங்க மாட்டேன், ஆனால் எப்படி இப்போது திடீர்னு வாங்கியிருக்கா? ஒரு நிமிஷம் பேக்கை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக்கை தான் வாங்கி செக் பண்ணுறா. அதில் ஃபுல்லாகவே இந்த சாக்லேட் கவர்ஸ் தான் இருக்குது. அவள் அப்படியே எடுத்து பார்த்துட்டு, என்னடி இந்த 1 வீக்காகவும் இந்த சாக்லேட் சாப்பிட்ருக்க மாதிரி இருக்கு, வயான் உண்மையை சொல்லு, ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா? இந்த சாக்லேட் உனக்கு யார் வாங்கி தர்றது அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதுவாமியா, அது கொஞ்சம் ஒரு பெரிய கதை, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு நிமிஷம் ஒரு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெல்லாம் வாங்கி ஓரமாக வச்சுட்டு அந்த சாக்லேட்டையே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாக்லேட் கவரை அப்படியே பத்திரமா எடுத்து உங்கள் பேக்குள்ளே கொஞ்சம் கூட கசங்காமல் வைக்கிறீங்க. வச்சுட்டு மியாவை பார்த்துட்டு, அதுவா இந்த 1 வீக் முன்னாடி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா, போயிட்டு வந்துடலாம். ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே ஃப்ளாஷ்பேக் ஆக்கா அப்படின்னு கேட்காதீங்க, போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். ஒன் டே நைட் டைம் நீங்கள் தான் உங்களோட ஷாப்பிங் மாலில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இந்த திங்ஸ் நல்லா இருக்குமா, இதை எடுத்துக்கலாமா, நியூ பிராண்டாக வேறு இருக்குது, இது நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு திங்ஸை தான் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டு அப்படியே கேப் ஒன்று போட்டிருக்கான், மாஸ்க் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்கான், அவன் ஏர்பாட் போட்டு அப்படியே என்னமோ பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டு, யார் இவன், நானும் நோட் பண்ணுறேன், ரொம்ப நேரமாக என் பின்னாடியே சுற்றிட்டுருக்கான், என்னவா இருக்கும், யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பில் போடுறதுக்கு தான் போகிறீங்க. பில் போடுற பிளேஸ்லேயும் அவன் கரெக்டாக வந்து நிற்கிறான். நின்றுட்டு உங்கள் பின்னாடியே தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் இவன் என்ன என் பின்னாடியே வந்துட்டுருக்கான், ஓ காட், ஐயான் சீக்கிரம் இந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்லெல்லாம் பே பண்ணிடுறீங்க. சரி, அவன் அப்படி என்னத்தை தான் வாங்கினா நம்ம பின்னாடியே சுற்றிட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவன் ஒரே ஒரு டார்க் சாக்லேட் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கான். நீங்கள் அப்போது இவன் என்ன தான் ஃபாலோ பண்ணுறான்னா, டார்க் சாக்லேட், அதுவும் என்னோடய ஃபேவரட், இவன் எதுக்கு வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நடந்து போகிறீங்க. போய் ரோடு க்ராஸ் பண்ணலான்னு ஒரு ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அந்த பர்சனும் அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறான். நீங்கள் பொறுமையாக அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறக்கும் மாஸ்க் போட்டிருக்கிறக்கும் உங்களுக்கு அவனுக்கு கண்ணு தெரியாது போல் அப்படின்னு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அச்சோ பாவம் கண்ணு தெரியாது போல், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன்கிட்ட கொஞ்சம் போய் நிற்கிறீங்க, ரொம்ப கிட்ட. அவனும் உங்களை பார்க்குறான். அப்படியே அவன் வாய்க்குள்ள என்னமோ முணங்கிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுகிறான்னு தெரியல, ஆனால் அவன் பேசுறது ஏதோ முன்னு மட்டும் உங்களுக்கு காதில் விழுகுது. ஸோ தனியாக வேற பேசிகிட்ருக்காரு, ஒருவேளை பைத்தியமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ரோட்டில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. சடனாக சிக்னலும் போட்டுடுறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. அந்த பர்சன் அப்படியே அந்த ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது யாரோ ஒருத்தன் மழை வருதுன்னு வேகமாக
அவனோட வேகமாக ஓடி வந்திருப்பான். அந்த பர்சன் மேலே இடித்ததுக்கு அவன் காதில் போட்டிருந்த ஹெட்ஃபோன், அவனோட கூலர் எல்லாமே கீழே விழுந்துடுது. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டு அச்சோ பாவம், நம்ம பின்னாடி தானே வந்தார், நம்ம பார்த்து பொறுமையாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இப்படி ஓடுறான் பாரு எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேகமாக அந்த பர்சன்கிட்ட ஓடி வந்து அவனோட ஹெட்ஃபோன் அண்ட் அந்த கூலிங் கிளாஸ்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அந்த பர்சனாக அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, ஜிம்மன் தான். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜிம்மனே பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை பிடிச்சி தான் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. ஜிம்மன் எதுவுமே பேசல, அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு வரான். நம்ம காரில் உட்காந்துட்டு ஜிம்மன் கிட்ட தான் கான்டாக்டில் இருந்திருப்பான். ஸோ அவனும் ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளை ஏன்டா பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்க, அவன் உனக்கு ஆப்போசிட்டில் தான்டா நிற்கிறான், எடுத்து போடுறா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் ஜிம்மனோட காதில் இது சுத்தமாக விழுகவே இல்லை. அவனா அப்படியே வேணு பல்ல காமிச்சு உங்களையே தான் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கான். காயம் சிவம் அவன் கட்டிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பாரு மகிரு, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நானே தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு காய் வேகமாக அந்த கார்லேருந்து இறங்கி ஓடி வந்து ஒரு கன் எடுத்து ஜிம்மனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனை தான் ஷூட் பண்ணுறான். உங்களுக்கா அந்த சவுண்டுக்கு செம்ம பயமாயிடுது. அப்படியே போய் டைட்டாக ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனுக்குன்னா செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் நீங்கள் ஹக் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் சடனாக ஹக் பண்ணதான் அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படியே ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மனும் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். காய் தான் உடனே ஜிம்மன்கிட்ட வந்துட்டு மூதேவி என்ன பிடிங்கிடுவான் நொட்டிடுவான், அவனை என் கையால் தான் கொல்லுவேன்ட்டு வந்த, இங்கே வந்து என்னடா ஏதோ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். காய் பேசினது எதுவுமே உங்கள் காதில் விழலை. பிகாஸ் நீங்கள் நல்லா ஜிம்மனுக்குள்ளே பூந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக ஜிம்மன் காயை பார்த்து முறைச்சிட்டு சைலண்ட்டாக நீ மூடுன்னு மட்டும் சொல்கிறான். காயும் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஜிம்மனை பார்த்துட்ருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தான் ரியலைஸ் ஆகுறீங்க நம்ம அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதே. அப்படியே சடனாக ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு அது ஐயோ சாரி அது வந்து நான் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மனும் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு காயை தான் பார்க்குறீங்க. காயை பார்த்ததும் நீங்கள் தான் இவர் கூட வந்தவரா அப்படின்னு கேட்குறீங்க. காயும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். நீங்களும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இல்லை, இவருக்கே கண்ணு தெரியாது, இவர் எதுக்கு தனியாக இப்படி ரோட்டில் அனுப்பி விடுறீங்க, ஒருத்தவங்க கூட வந்தோன்னா நம்ம அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவீங்களா, ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜிம்மனும் எது கண்ணு தெரியாதவனா அப்படின்ற மாதிரி அவன் கூலிங் கிளாஸை கழட்டிட்டு கேட்குறான். நீங்களும் ஆமாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால தானே என் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. ஜிம்மனும் எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும், அப்போ நான் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சி தான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். நீங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக நான் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஜிம்மனும் ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறான் எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி. நீங்களும் சரி அப்புறம் எதுக்கு நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது என் கூட வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மனும் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி, நீ திடீர்னு கையை பிடிச்சி கூட்டின்னு வந்ததும் இந்த கையை விட சொல்ல வேண்டான்னு தோணுச்சு, அதனால வந்தேன் அப்படின்னு கூலாக சொல்கிறான். நீங்களும் எது இப்போ பிடிச்சிருந்துச்சா, ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான், ஐயோ யாராம அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சரி பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிம்மன் நீங்கள் போகிறது அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே தான்டா இந்த 1 வீக்காக ஜிம்மன் நீங்கள் காலேஜ் போகும்போது சடனாக வந்து உங்களை பிக்கப் பண்ணியிருப்பான், ட்ராப் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கும் ஜிம்மன் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா அவனுக்கு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. நீங்கள் ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்லிக்கல. மியா கிட்டே இப்போ இதெல்லாம் தான் சொல்லி முடிக்கிறீங்க. மியாவும் அடி பாவி 1 வீக்கில் ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டியா, அப்போ
நான் மட்டும்தான் சிங்கிளாக வயன். இங்கே பாரு, இந்த கிளாஸில் இருக்க எல்லோரும் கமிட்டட், நான் மட்டும் சிங்கிள். நீக்கு சிங்கிளாக தானே இருந்த, இப்போ யார் இவனை கமிட்டட் ஆக சொன்னது அப்படி சொல்லிட்டு மியாக்கெட் உங்கள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சண்டை கட்டுறான். நீங்களும் அவள்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே சண்டை அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிடுது. இந்த நைட் டைம் நீங்கள் தான் உங்கள் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி ஜிம்மினா மார்னிங் பார்த்தது தான், அதுக்கப்புறம் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அவங்க மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் எப்போயுமே மார்னிங் ஈவினிங் எப்போயுமே அவன் தான் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது எல்லாம். இன்றைக்கி சடனாக நீங்கள் மியாக்கிட்ட கூட நடந்து வந்தது ஜிம்மினை பார்க்கவே இல்லைன்னு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. நீங்கள் அப்படி அப்செட்டாகி உட்காந்துட்ருக்கீங்க. சொன்னால் உங்கள் மொபைலுக்கு தான் ரிங் ஆகுது. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க, அன்னோன் நம்பர் தான், உங்களுக்கு யாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மன் தான். ஓய் பொண்டாட்டி, என்ன ஒரு ரூமில் இன்னும் லைட் எரிஞ்சிட்ருக்கு, தூங்கலையா என்ன அப்படின்னு கேட்குறான். உங்களுக்குன்னா செம்ம ஷாக்கு. அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜிம்மன் நீங்களா, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓடி போய் உங்கள் விண்டோவை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் தான் வெளியே நின்றுட்டுருக்கான் காரில். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ ஜிம்மன் இங்கே எதுக்கு வந்தீங்க, வீட்டில் பார்த்தாங்க பிரச்சனை ஆயிரும், ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியெல்லாம் போக முடியாது செல்லம், நீ கீழே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் என்னடா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணுறீங்க. அவன் நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ உங்களுக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போகிறீங்க. அவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்து போகிறீங்க, யாராவது முழிச்சிருக்காங்களா தூங்கிட்டாங்களான்னு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் கவனிக்கல, அவங்க அப்பா இன்னும் தூங்கலை, அவரோட ரூமில் தான் இருக்கார், முழிச்சிட்டு தான் இருக்கார். நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் ஜிம்மனோட கார்கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு ஜிம்மன் இங்கே என்ன பண்ணுறீங்க, வீட்டில் தெரிஞ்சுட்டு பிரச்சனை ஆகிடும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் ஓய் என்ன வந்தோன்னே போங்க போங்க போங்க, எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஒன்று எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன தெரியணும், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. அது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்க. ஜிம்மனும் சொல்லுன்னு சொன்னேன், லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் பண்ணுறான் தான், இது லவ் பண்ணுறியா, அப்புறம் ஏன்டி இவ்வளோ டேஸாக ஏதோ பண்ணாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்தேன். அது சும்மா தான். சும்மாவா, போய் சொல்லாத, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு சொல்லலான்னு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவள் வந்ததும் கேட்டிருப்பேன், அப்புறம் இப்போ ஓகே சொல்கிறேன் அதுதானே அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்க. நீங்களும் ஐயோ எப்படி என் மைண்டை ரீட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சிட்டே கேட்குறீங்க. ஜிம்மனும் அதுதான் தெரியுமே, நானே அப்படி தான், எந்த நாய்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் சொல்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டு ஓ சரி 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 நீங்கள் இப்போ கிளம்புங்க, நம்ம நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு டாட்டா சொல்லி அனுப்பி வச்சிடுறீங்க. அவனும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாக்லேட் கொடுத்துட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். நீங்களும் ஃபைனலி ஜிம்மன் கிட்ட நம்மளாப்பா சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியோட உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புறீங்க. சடனாக ஒரு ஸ்லாப் சவுண்டு தான் கேட்குது. அப்படியே உங்களுக்கு தான். நீங்கள் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா தான் உங்களை அடிச்சிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே உங்கள் சீக்ஸில் கையை வச்சுட்டு அப்படியே உங்கள் அப்பாவே முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏய் மனசில் எவ்வளோ தைரியம் ஆனந்தா, இந்நேரத்துக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தனை போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பேன். நீங்கள் யார் என்ன கேட்குறக்கு, அது என் விருப்பம். நான் யாரை வேணால் எப்போ வேணால் மீட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எது எனக்கு என்ன ப்ராப்ளமா? நீ என்னோட பொண்ணு, அதை மறந்துட்டியா? இந்நேரத்துக்கு போய் கண்டவனெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தால் என் பேர் என்ன ஆகிறது அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட செம்மையாக கத்துறாரு. நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு குறைஞ்ச வெள்ளா அப்படின்ற மாதிரி செம்மையாக பிடிச்சி திட்டுறீங்க. சடனாக உங்கள் அம்மா தான் ஒய்யான் என்னம்மா அப்பாவை இப்படி பேசிகிட்ருக்க, ஈச்சி நிறுத்து, நீ எனக்கு அம்மாவா? என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? இது வரைக்கும் உன்னை நான் அம்மாவாகவே பார்த்தது கிடையாது. ரொம்ப ஒயன் வந்து அப்படி இப்படின்னு அக்கறையெல்லாம் ஒன்றும் காட்ட தேவையில்லை. என் மேலே இங்கே யாருக்கும் அக்கறை தேவை கிடையாது.
அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. யாடா உங்களுக்கு இருக்கிறது ஸ்டெப் மதர் தான், அவங்களும் உங்களை ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா இருக்கும்போது தான் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, உங்கள் அப்பா இல்லாட்டினா உங்களை டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது தெரிஞ்சுட்டு அப்படி திட்டுறீங்க உங்கள் அம்மாவை. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. உங்கள் அப்பா தான் பிடிச்சி உங்களை செம்மையாக திட்டுறாரு. அன்றைக்கி நைட் செம்ம ஆர்கியூமெண்ட் போகுது. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. நீங்கள் எப்பயும் போல் காலேஜ்க்கு கிளம்புறீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் சுத்தமாக ஸ்மைலே கிடையாது. ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. நீங்கள் பொறுமையாக அப்படியே காலேஜ்க்கெலாம் கிளம்பி கீழே இறங்கி வந்து எப்பயும் போல் அந்த பண்ணை எடுத்து சாப்பிட வரீங்க. சடனாக உங்கள் அப்பா தான் உங்கள்கிட்ட, பையன் நேற்று நைட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஒன்று பொண்ணு பார்க்க அவங்கெல்லாம் வராங்க, மறந்துடாத அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஸ்ட்ரீட் கிட்டே நிற்கிறீங்க. நிற்கலை, அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. போனால் சடனாக ஒரு கார் தான் வந்து உங்ககிட்ட நிற்குது. நீங்கள் அந்த காரை நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே ஒரு 5 minutes நிற்கிறீங்க. நின்றுட்டு அப்படியே நடந்து போயிடுறீங்க கீழே குனிஞ்சிட்டு. ஜிம்மனுக்குன்னா ஒன்றுமே புரியல எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு. ஸோ அவனும் காரை ட்ரைவ் பண்ணிட்டு அதை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு உங்ககிட்ட தான் வரான். வயன் எனக்கு என்னாச்சு, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், ஒழுங்காக அந்த காரில் ஏறு, என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் சிக்ஸை தூக்கி பார்க்குறான். அதை பார்த்தா உங்கள் அப்பா உங்களை நேற்று நைட் அடிச்சிருப்பார் இல்லையா, அதுதான் லைட்டாக பிளாக்கான மாதிரி இருக்குது. என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிம்மனும் அப்போது வீட்டில் ப்ராப்ளம், அதனால் இப்போ நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலான்ற அப்படி தானே அப்படின்னு ஜிம்மன் கேட்க, நீங்களும் ஆமாம் ஜிம்மன், வேறு என்ன சொல்கிறீங்க, என்னோடய சிஸ்டர் எனக்குன்னு இருக்கிறது அவள் மட்டும்தான், அவளையும் நான் இழக்க விரும்பலை. இன்றைக்கி ஈவினிங் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இந்த மேரேஜ்க்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என் சிஸ்டரை கொன்றுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஜிம்மனும் எதுவுமே சொல்லலை. அவனுங்களாம் அவ்வளோ கோவம் வருது. அவனும் சரின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நீங்களும் எப்பயும் போல் கிளம்பி வந்துடுறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக மைண்ட்குள்ளே ஜிம்மன் மட்டும்தான் ஓடிட்டு இருந்திருப்பான். ஜிம்மனுக்குமே அப்படி தான். நீங்கள் ஜிம்மனுக்கு காலும் பண்ணல, டெக்ஸ்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்படியே உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அவ்வளோ அப்செட்டாக இருக்குது. அப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. த ஈவினிங் டைம் நீங்கள் தான் உங்கள் ரூமில் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களால் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இப்போ பொண்ணு பார்க்க வர வந்திருக்காங்க, அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மனா இன்சைடு எந்த ரியாக்ஷனுமே இல்லை அவன் சைட்லேருந்து. நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே பொண்ணு சொன்னால் போயிடுவான்ல, அட்லீஸ்ட் என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டாச்சு போட்டுமே, நான் என் சிஸ்டர் எப்படியாவது சேவ் பண்ணிக்கிறேன். என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது. தென் அதே மாதிரி என்னால் என் சிஸ்டரையும் என்னால் இழக்க முடியாது. ஓ காட், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் சடனாக உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்க்குறீங்க, ஜிம்மன் தான் கூப்பிட்ருக்கான். உங்களுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு செகண்ட் எதுக்கு கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி ஃபீலாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் தான். ஓ மை டியர் பேபி டால், எங்கே இருக்க? வீட்டில் இருக்க ஜிம்மன், ரூமில். ஓ ரூமில் இருக்கியா, சரி மொபைலில் ஸ்பீக்கரில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எதுக்குன்னே புரியல. சரின்னு சொல்லிட்டு மொபைலில் ஸ்பீக்கரில் போட்டுடுறீங்க. போட்டுட்டு ஜிம்மன்னா சரி இப்போ ஐஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உன் இயர்ஸையும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எதுக்கு சொல்கிறான்னு புரியல. நீங்களும் எதுக்கு சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் இயர்ஸையும் ஐஸையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. சடனாக ஒரு கன் சவுண்ட் தான் கேட்குது.
உங்களுக்கு லைட்டாக தான் கேட்டிருக்கோம். ஸோ சடனாக என்னாச்சு அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு வேகமாக எந்திரிச்சு வந்து கீழே உங்கள் வீட்டை தான் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்குனா செம்ம ஷாக்கு. பிகாஸ் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டெத் ஆகி கிடக்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அழுதுகிட்டே வந்து நின்றுட்டுருக்கீங்க. எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அங்கே இருக்க பர்சன்ஸ், ஐ மீன் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டெத் ஆகி கிடக்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே போய் உங்கள் அப்பா கிட்ட தான், அப்பா அப்பா என்னாச்சு உங்களுக்கு, ஏன்பா இப்படி படுத்திருக்கீங்க, அப்பா அப்பா எந்திரிங்க, அப்பா ப்ளீஸ் எந்திரிச்சு என்ன பாருங்கப்பா, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா பாருங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோட லெஃப்ட் சைடு ஹார்ட் கிட்ட இருந்து அப்படியே பிளட்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை அப்படியே லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு, அப்பா பிளட்டு வருது, அப்பா அப்பா என்ன பாருங்க என்னாச்சு உங்களுக்கு, அப்பா ப்ளீஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட சிக்ஸு தான் பிடிச்சி தட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நோ யூஸ், உங்கள் அப்பா டெத் ஆகிட்டாரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. அவன் கையில் தான் கன் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஜிம்மன் என்னாச்சு, உங்கள் கையில் எப்படி கன்னு, அப்பா அம்மாலாம் என்னாச்சு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மன் நான் என்ன பண்ண சொல்கிற, எனக்கு கேட்டேன் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வச்சுருங்கன்னு, மாட்டேன் என் உயிர் போனால் தான் நடக்கும் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா சீனை போட்டான், அதான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். அவங்களுக்குனா ரொம்ப கோவம் வருது. அதோட ரொம்ப ஜிம்மினை இப்படி பார்க்க பயமாக இருக்குது. பிகாஸ் அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ரொம்பவுமே கோவத்தில் இருக்க டிவைல்டு மாதிரி இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஜிம்மன் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்ட, ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, ஒரு கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. ஜிம்மனும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தேவை நீ தான், அதுக்கு ஏமா செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆனால் ஜிம்மன் அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் சரி வா நான் போய் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி தான் அழுக்கிறான். நீங்கள் ஜிம்மனோட கையை தட்டி விட்டுட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா, எப்படி உங்களால் இப்படி கேட்க முடியுது, நீங்கள் கொண்டு இருக்கிறது என் அப்பா அம்மாவை அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸை, நீங்கள் எப்படி பண்ணலாம், உங்களுக்கு எப்படி அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மனுக்கு செம கோவம் வந்துடுது. எது உன் அப்பா அம்மாவா, ஏன் அது இன்னைக்கு மார்னிங் என்கிட்ட பேசும்போது தெரியலையோ, இந்த பார் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க வர முடியுமா முடியாதா ஒழுங்கா சொல்லு. ஜிம்மன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி கொலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு. ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் தான் உங்கள் ஒர்க்கா? ஒரு உயிரை கூட மதிக்காமல் எல்லாத்தையும் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறீங்க. ஜிம்மனும் உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு தேவை இல்லாமல் அழுதுட்ருக்க, ஒழுங்காக வா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேச்சு கூட வரல, அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி வேகமாக தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு சர்ச்சில் வச்சு. அப்போ எடுத்த பிக் தான் அது. உங்கள் ஃபேஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களை ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ உங்களுக்குனா சுத்தமாக பிடிச்சிருக்காது. இப்போ ஜிம்மன் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பிகாஸ் உங்கள்கிட்ட எப்போயுமே கேரிங்காக அன்பாக பேசுகிற ஜிம்மினே கிடையாது. ஸோ நீங்கள் அதனாலேயே ஜிம்மினை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவனும் அப்படியே உங்களை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் ஜிம்மினை கொஞ்சம் கூட மன்னிக்கவே இல்லை அப்படின்னு ஜிம்மன் நினச்சிட்ருக்கான். ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஜிம்மன் பழைய மாதிரி என்கிட்ட பேசினா போதும்னு தான் நினச்சிட்ருப்பீங்க. யாருக்கிட்ட எப்படியோ பேசட்டும், என்கிட்ட கொஞ்சம் முன்ன மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசணும்ல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா, இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் எங்கே என் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ரியாலிட்டிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் அப்படியே அதை நினச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க.
மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி ரூடாக ஒன்றும் என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்கல. அந்த ஜிம்மன் வேண்டாம். என்கிட்ட நீ சிரித்து பேசணும், என்கிட்ட நீ முன்னாடி பேசினியே அந்த மாதிரி சிரித்து பேசினா போதும். எனக்கு அதுதான் வேணும். அந்த ஜிம்மன் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஜிம்மன் தான் வேணும். இன்றைக்கி நைட்டு நீ என்ன பண்ணாலும் நான் அழமாட்டேன். நான் எனக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் பாரு, எனக்கு அந்த ஜிம்மன் தான் பிடிச்சிருக்கு, இந்த ஜிம்மன் வேண்டாம் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவேன். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகிடுது. கொஞ்சம் நாய்ஸாக இருக்குல்ல, வேறு ஒன்றும் இல்லைடா. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் மூவி சவுண்ட் அதிகமாச்சு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என் வாய்ஸ்க்கு மட்டும் லிசன் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் இப்போது ரூமில் தான் உட்காந்து ஜிம்மனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க ஃபேஸில் ரொம்ப நாள் கழித்து ஸ்மைலு ஜிம்மனுக்காக. இப்போது அவ்வளோ அழகாக அவனோட ஒய்ஃபாக மாறி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனும் அப்படியே எப்பயும் போல் ரூமுக்கு தான் வரான். வந்து டோரில் ஓப்பன் பண்ண பார்க்குறான், பட் அது லாக்கில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே நாட் பண்ணுறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் ஜிம்மனோட ஃபேஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அந்த ஃபேஸில் அப்படி தான் இருக்குது, அவ்வளோ ரெட்டிஷான ஐஸு அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்ததுமே உங்கள் ஃபேஸ் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுது. உங்களுக்கு கொஞ்சம் உள்ள பயம் வந்துடுது. இவன் நல்லா இருந்தாலே ஏதாச்சும் பண்ணுவான், இன்றைக்கி குடிச்சிட்டு வேற வந்திருக்கான், என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃபேஸ் இருக்குது. நீங்களும் அப்படியே ஜிம்மனே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உள்ளே நடந்து வரான். உள்ளே நடந்து வந்து டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மன், இன்னைக்கு நீ என்ன கற்றுனாலும் எவனும் வரமாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா வீட்டில் எவனும் கிடையாது, எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன். அங்கே எங்கன்னு வேலை சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன். என்ன வேணால் கத்திக்கோ கதறிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துறான். நீங்களும் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு பொறுமையாக கீழே குனிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஷை ஆகிடுது. ஆனால் ஜிம்மன் வந்து உங்களுக்கு பிடிக்காம குனிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறான். அப்படியே அவன் டோரை லாக் பண்ணுறான். அவனோட கீயை வச்சு அப்படியே லாக் பண்ணி அந்த கீயை தூக்கி போட்டுறான் எங்கேயோ. அவனுக்கே அது எங்கே விழுதுன்னு தெரில. நீங்களும் ஜிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் அந்த கீயை கவனிக்கல. ஜிம்மன் அப்படியே பொறுமையாக அவங்கக்கிட்ட நடந்து வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு சைடு பயமாகவும் இருக்குது, இன்னொரு சைடு ரொம்பவுமே இதாக இருக்குது, ப்ளஷ்ஷாக இருக்குது. அப்படின்னு நீங்கள் பொறுமையாக பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து அவனை ஹக் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறான். நீங்களும் ஜிம்மன் என்னை விடுங்க. ஏய், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நீ என்ன கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அவன்கிட்ட விலகலான்னு தான் பார்க்குறீங்க, பட் முடியலை. ஜிம்மன் ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு வலிக்குது, இப்படி பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஜிம்மன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஜிம்மன் அப்படியே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அப்படியே பொறுமையாக ஜிம்மனை தள்ளி விட தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன், நான் பேசணும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஜிம்மன், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசணும்னு சொன்னதும் தான் ஜிம்மன் சரின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுறான். அப்படியே உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். நீங்களும் எனக்கு ஒன்றும் உங்களை பிடிக்காமலாம் போகலை, நீங்கள் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறீங்க, என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கோங்க, அது மட்டும் போதும். என்கிட்ட பழைய மாதிரி நடந்துக்கோங்க. என்னோட ஜிம்மன் முன்னாடி என்கிட்ட என்னை லவ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மனும், எது உண்மையாவா? மாறிட்டியா? யார் மாறினா? நான் ஒன்றும் மாற கிடையாது. எனக்கு உங்கள் மேலே கோபம் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் உங்கள்கிட்ட இதை தான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் மேலே கோபப்படாதீங்க, எனக்கு நீங்கள் கோபப்பட்டால் தான் பயமாக இருக்குது, மித்தபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும், ஓ அப்போது என் மேலே உனக்கு எந்த கோபம் இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறீங்க.
ஜிம்மனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே வந்து ரிட்டன் உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் நான் தான் சொன்னேன்ல இப்படி ஹக் பண்ணாதீங்க எனக்கு வலிக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க ஜிம்மன். சாரி ஏதோ ஒரு போதையில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ரொம்ப பொறுமையாக ஹக் பண்ணுறான். அந்த ஹக் செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் உண்மையாகவே வா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுதான் அன்னைக்கே சொன்னேனே உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு. இப்போ கேட்குறேன்டி லவ் யூவா? லவ் யூ சொல்லுவியா? சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஜிம்மன். போதும் லவ் யூ டூ. இதுதாண்டி எனக்கு வேணும். நீ இப்படி தான் வேணும். இந்த மாதிரி சிரிச்சுட்டு என்கிட்ட இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறோம் என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த ஒன்சாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹாட் ஸ்டாண்ட் வைக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொரு தடவை வந்தால் நான் ஹாட் ஸ்டாண்டெல்லாம் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும், பட் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் இப்போ சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பாய்ஸும் வரப்போகிறாங்க. அது எல்லாருமே எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தெரியும். நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த இயரை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இந்த ஒன் ஷர்ட் இந்த நியூ இயருக்கு தான். ஓகேவா? கமெண்ட் மஸ்டடாக கமெண்ட் பண்ணிடுங்க ஒன் ஷர்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல். ஓகேவா?